ஒரு டிராபிக் ஜாமிலேயே நிம்மதியா இருக்கிற கற்பனை பண்ணி பாருங்க. அதுதான் ஸ்டோயிசம். ஸ்டோயிசம்னா அது உங்க அறிவுள் தாத்தா மாதிரி, ஆனா அவர் டிர்சென்ஸ் மட்டும் இல்லாம். பூர்வீக கிரேக்கத்திலிருந்து வந்த இந்த தத்துவம் நம்ம கட்டுப்படுத்த முடிஞ்சதை கட்டுப்படுத்துவதையும் முடியாததை ஏற்றுக்கொள்வதையும் கற்றுக் கொடுக்குது. இது கற்பனை பண்ணி பாருங்க, நீங்க டிராபிக்கில மாட்டிக்கிட்டீங்க. ஒரு ஸ்டோய் இப்படி சொல்லுவாங்க, டிராபிக்க கட்டுப்படுத்த முடியாது, ஆனா என்னோட மனசு கட்டுப்படுத்த முடியும். இது எல்லாமே நம்ம செயல்கள்ல கவனம் செலுத்துது மற்றும் அமைதியை பராமரிப்பது பத்தி தான். 3 முக்கிய கொள்கைகள். முதலாவதா, நாணம், நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சுக்கிறது. இரண்டாவதா, தைரியம், வாழ்க்கையோட சவால்களை எதிர்கொள்வது. மூன்றாவதா, நிதானம், எதையும் ஆறாமறு யோசிச்சு செய்வது. அடுத்த முறை வாழ்க்கை உங்களுக்கு எலுமிச்சை பழங்களை கொடுத்தா எலுமிச்சை ஜூஸ் பத்தி மறந்துடுங்க, ஸ்டோயிக்கரை செய்யுங்க. குழப்பங்களை ஏற்றுக்கொள்ளுங்க, அமைதியாக இருங்க, நினைவில் கொள்ளுங்க, நீங்க ஜெயிக்க முடியும். அதுதான் ஸ்டோயிசம், வாழ்க்கையில ஒரு சிறந்த பயணத்திற்கான உங்க தத்துவம்.